நான் உங்க பூமர் அங்கிள் பேசுறேன். உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்னோட ஃபேவரட் சப்ஜெக்டான பாட்டு கேட்கறத பற்றி பேசணும். ஸோ என்னை பாதித்த, என்னை ஊக்குவித்த, என்னை என்னை யோசிக்க வச்ச பாடல்கள் என்னவோ அது கேட்போம். அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன கத்துக்கிட்டேன்றது நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அது உங்களுக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் கனெக்ட் மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ஆஹா இந்த பாட்டை நான் கேட்கிறப்ப இந்த மாதிரி தோணுது இல்லை, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டை நான் இப்படி பாக்குறேன் அப்படி தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் கிடையாது, இது பிரயோஜனமா இருக்கும்னு தெரிஞ்சா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பாட்டை கேட்டு வாங்க, அதை பத்தி பேசுவோம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். புரிச்சுங்களா? என்ன பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட், என்னோட ஃபேவரட். அருமையான ஒரு பாட்டு இல்ல, ஆண்டவன் கட்டளை. மீன் இப்ப வந்த ஆண்டவன் கட்டளை இல்ல, விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாரு, அதுவும் அருமையான படம். அது இல்லை, இது 1964ல வந்த இந்த படம் ஆண்டவன் கட்டளை. சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு, பாலாஜி சார், நிறைய பேர், தேவிகா மேடம் நடிச்சிருப்பாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட்னா எங்க அப்பா மூலமா. எனக்கு இந்த பழைய பாடல்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்க அப்பா தான். ஐ மீன், வாடா மகனே இந்த பாட்டெல்லாம் கேளு, இதை விட தத்துவம் இருக்கு, இதெல்லாம் கேட்டு கத்துக்கோ, அந்த மாதிரி அடிப்படையில் இல்லை. எனக்கு அறிமுகப்படுத்தியது அவர். எங்க அப்பா வந்து நிறைய விஷயங்கள், ஐ மீன் நான் ஒரு தகப்பனா வர்றப்பதான் எனக்கு அது புரியுது. நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லித்தராம சொல்லியிருந்திருக்காரு, போத் இன்டென்ஷனலாவும் சரி அன்இன்டென்ஷனலாவும் சரி. ஓகேங்களா? அதுல ஒண்ணுதான் இந்த பாட்டு விஷயம். எங்க அப்பா எப்பவுமே மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்குற பழக்கம் உண்டு. வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு தான் திருப்பி கோ பேக் டு ஹிஸ் ஒர்க். அந்த மீன் வைல் 1 hour தூங்குறப்போ அவரோட பழக்கம் வந்து பாட்டு கேட்டு தூங்கணும். எனக்கும் அந்த பழக்கம் உண்டு. இன்ஃபேக்ட் எங்க அப்பா கிட்ட இருந்தால் வந்தது. சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அவர் வந்து அப்போ வந்து இந்த படத்தோட கேசட் இருக்கும், அதெல்லாம் போட்டுருவார். திருவள்ளியாடெல்லாம் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, இந்த ஒளி சித்திர மாதிரி ஓடிட்டு இருக்கும். அண்ட் மற்ற நாள்ல அந்த பாட்டு மட்டும் தான் கேட்பாரு. அது வந்து எப்படின்னா, இந்த 60 or 90ல போய் இப்போதான் பிளேலிஸ்ட் இருக்கு, நம்ம நினைச்சா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறது. அப்போ அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் அவர் லிஸ்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண என்னென்னலாம் பாட்டு அவருக்கு வேணும், அது எந்த ஜானர்ல வேணும், என்ன ஐ மீன் தீம் ஒரு மூட்ல போகணுன்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவார். எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும், எது 7th வரணும். ஸோ அந்த மூட் ஃப்ளோஸ், அதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட் விஷயம். எனக்கு அவர் அதை பண்றப்பல எனக்கு அது தூரத்துல நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். ப்ராப்ளி அதனாலதான் எனக்கு அது ஆர்வம் வந்தது. உட்காந்து எழுதுவார். எழுதி முதல்ல அவர் என்ன மூடுன்றத செட் பண்ணுவாரு, அதுல வந்து சாங்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அதுல எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரும், இந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டு வந்தது கரெக்டா, அப்புறம் இந்த வரணும், அந்த மாதிரி கேட்பாரு. அப்படியே அந்த மாதிரி அவர் வச்சுப்பாரு. ஸோ அவரோட ரேக்ல இருந்து எடுத்து அதை ஒன்று போட்டு தூங்குவார். அப்படி கேட்ட ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு, 6 மணமே 6, ஆண்டவன் கட்டளை. 10 commandments அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல வந்து அவர் வந்து 6 commandments மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது. அதுல இந்த விஷயம் தான் இது. ஆசை கோபம் களவு கொண்டவன்
பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம். இதான் அந்த லைன். இந்த ஆலவர்ணன்ல கமல் சார் ஒரு பாட்டு பாடிப்பார்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. அது அது அந்த படம், அதோடைய அர்த்தம், அதுக்கு அதெல்லாம் விட்டுடுவோம். அந்த லைன் மாதிரி தான் இதை நான் பார்க்கறேன். கடவுள் பாதி மிருகம் பாதி, அந்த காம்பினேஷன் தான் இங்க சொல்றோம். ஏன்னா இது எல்லாராலையும் பண்ண முடியாது. இது இது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அப்படின்னா பேசிக் காமன் ரைட். இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இது இருந்தா அவனை மிருகம் ஆயிடுவானா? அது இல்ல அர்த்தம். இதனாலேயே மிருகத்தை விட மோசமான சில செயலும் இருக்காங்க. ஆசையின் மிகுதியினால் ஏற்பட்டது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பெரிய கிரைம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா either it be for women or for money. எல்லாமே ஆசையின் அடிப்படை தானே. கோபம் களவு அடுத்தவங்க பொருள் இருக்கு. இந்த மாதிரியான சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிறது சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சமுதாயத்துல 10 பேர் இருக்காங்க, அதுல 1-2 இப்படி இருப்பான். பட் அதை பேஸ் பண்ணி சமுதாயத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாதுல்ல. தட் இஸ் நாட் தி சொசைட்டி. தட்ஸ் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன்ஸ் should not be taken as examples. ஸோ அதை விட்டு அதே மாதிரி இந்த சைட்லையும் அப்படியே உண்மையும் உத்தமமாக அன்பு நன்றி கருணை மிகுதியால் இறைவனுக்கு ஈக்குவலா வாழ இருக்காங்க. 10ல் 1-2 இருக்கும். அது எக்ஸெப்ஷன். அப்ப இந்த மெஜாரிட்டி கிரௌட் இருக்குல்ல, என்ன மாதிரி உங்களை மாதிரி நம்மள மாதிரி, அதுதான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. சோ இந்த கலவை இந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கலவைக்கு இது எல்லா அடிப்படை உணர்வுகளும் கொண்டது. இதுல இந்த ஆசை கோபம் களவு அப்படின்ற இந்த உணர்வு உன்னிடம் இருந்து மேலோங்கும் பொழுது நீ அதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்காம அது தாண்டி ஒன்ன கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா யூ பிகம் பேச தெரிந்த மிருகம். அதான் அதோட கான்டெக்ஸ்ட். ஸோ இட்ஸ் a human basic trait. அதுல இந்த பர்டிகுலர் ட்ரைட்டை நீ உன் கண்ட்ரோல்ல வச்சுக்காம if you allow that to control you, you become an animal. பேச தெரிந்த மிருகம். அதேதான் இந்த சைடு. அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா அப்படியே நேர்மறை. இது எப்ப நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோமோ அப்ப நம்ம வெறும் மனிதனா மட்டும்தான் இருக்கோம். எப்ப அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோ அப்ப நம்ம மனித வடிவில் தெய்வம் ஆயிடும். வித்தியாசமா இருக்கா? புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்கள் எப்பவுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைய சமுதாயத்துல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனசு தோன்ற மாதிரி லைக் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு கிரேன்னு ஒரு கலர் வந்துருச்சு. இடம் பொருள் ஏவல் பார்த்து இதுக்கு ஏத்த மாதிரி இங்க இதை இப்படி பண்ண இப்படி ஆயிடும், அதனால இதை இப்படி பண்ணும். சூழ்ச்சி அப்படி சூட்சமும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 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 தவறான அனுபவங்கள்னால மனுஷன் அப்படியே இவால்வ் ஆகி இப்படி ஆயிட்டான். இது ஓவர் டேக் ஆனதுனால இதை அப்படியே செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள வருது. அன்பு நன்றி கருணை எல்லாம் நம்ம கண்ட்ரோலே பண்ண வேண்டிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு இவ்வளவு அன்பு கொடுத்தா போதுமா? வேணாம், நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சிட்டோம்னா அப்புறம் தலைக்கு மேலே இருக்க பார்த்துப்பாங்க. அதனால இவங்களுக்கு இது போதும். வி கண்ட்ரோல் இட். நன்றி நம்ம வாலண்டியர் நல்லதுதான். ஆனா நம்மளா போய் அதை போய் சொன்னோம்னா நம்மளா சீப்பா நினைச்சுப்பாங்க. அதனால வேணாம், அதை அப்படியே இருக்கலாம். நெவர். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. இட் ஷுட் ஃப்ளோ ஆன் இட்ஸ் ஓன். அன்பு நன்றி கருணை மூணுத்துல இந்த நன்றின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கிராட்டிடியூட், இது ஒண்ணு இருந்தா போதும். திஸ் ஒன் குவாலிட்டி கேன் டேக் யூ டு தி ஹைட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்களை உயரத்தின் உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும். சிம்பிள்ங்க. தூங்கி ஏந்திரிக்கிறோம்,
எத்தனை பேர் எழுந்திருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் எழுந்திரிச்சிருக்கோம்ல, இந்த நாளை பார்த்துருக்கோம்ல. இதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்போ உன்னோட சிந்தனை எப்படி மாறிடுது டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் டே. மேக் இட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். This one single shift of thought process makes you a better person. இன்னைக்கு காலையில எழுந்துச்சு, ஐயோ என் கூட படுத்து தூங்குனவங்க எவ்வளவு பேரு இந்த உலகத்துல. நான் கடவுள் இன்னைக்கு என்ன முழிச்சவங்கள ஒருத்தரை வச்சிருக்காரு. கடவுளோ இயற்கையோ நம்ம மேல இருக்க சக்தியோ அப்பா அம்மாவோ ஆசீர்வாதமோ எதவன வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாள் நம்ம கைக்கு வந்திருக்கு. அதை நம்ம முழுசா பயன்படுத்திக்கணும், நல்ல விதமா பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு சின்ன ஷிஃப்டிங்க இட் வில் டேக் யுவர் ப்ரோக்ரஸ் டு த டிஃப்ரெண்ட் ட்ரெஜெக்டரி. யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இது இவ்வளவு போதும், ஓவரெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் சொல்லுவது கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற கலவையில் இருக்கிற நம்ம இந்த கடவுளும் மிருகம் சார்ந்த கலவையில் இருக்கிற இந்த காரணத்துல இந்த சூழ்நிலையில மனிதனுடைய இந்த உணர்வுகளை ஆசை கோபம் களவு இந்த உணர்வுகளை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் பொழுது நம்ம மனிதத்துவத்தை மிஸ் பண்றது இல்லை. அந்த கட்டுப்பாட்டை இழக்கிறப்போ பேச தெரிந்த மிருகமாயிடுறோம். அதே சமயத்துல அன்பு நன்றி கருணை இந்த எண்ணங்களை அந்த எண்ணங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாம அந்த எண்ணங்கள் நம்மளை மேலோங்கி கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம வாழும்பொழுது மனித வடிவில் தெய்வமா மாறி. ஸோ சாய்ஸஸ் வேர்ட்ஸ் மக்களே. கடவுள் பாதி மிருகம் பாதி என்று உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் கடவுளாக மனித வடிவில் கடவுளாக வாழணுமா இல்ல பேச தெரிந்த மிருகமாக வாழணும்ன்றது நம்ம சாய்ஸ் தான். ஸோ சிந்திச்சு பயணிப்போம், யோசிச்சு பேசுவோம், உயர்வான தூரங்களை சிகரங்களை அடைவோம். மற்றொரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பான பூமரன்.